கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் தேவன் இந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காய் அவருக்கு முதலாவது என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போதே அது பிகினிங்ல இருந்து எனக்குள்ளே ஒரு வார்த்தை என் இருதயத்தில் எப்பவுமே ஆழமா என்னை மிகவும் பாதித்த ஒரு வார்த்தை, அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை, அது ஏன்னு தெரியாது. அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு சம்திங், என்னால் என் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த அக்கினி ஜுவாலை, அதனால தான் என்னுடைய மினிஸ்ட்ரிக்கு ஃப்ளேம் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு பிகினிங்ல இருந்தே இந்த அக்கினி ஜுவாலை, அக்கினினால கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார், அக்கினி ஜுவாலை இன்னைக்கு நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆண்டவருக்கு முன்பாக தேவ பிரசன்னத்தில் நம்ம நிற்க வைக்குது அப்படின்றது இது ஒரு மாபெரும் ரகசியம். இதனால எனக்கு இதை பற்றி நான் நிறைய படிப்பேன். அந்த அக்னி ஜுவாலை பைபிள் எங்கெங்கே வருதோ அது எல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிடுவேன். எனக்கு அப்படி ஒரு அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு பெரிய கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எந்த வகையில் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது பார்க்கும்போதும் முக்கியமாக நிறைய காரியங்கள் அக்கினி மூலமாக தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த மகிமையை ஏன்னா அவர் காணக்கூடாது, அது மிகுந்த அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் he is living in the light. அவரே தான் ஒளியே அவர் தான். எனக்கு இந்த அக்கினியின் அபிஷேகத்தை குறித்து, அந்த அக்கினி அபிஷேகம், அக்கினி ஜுவாலை, இதெல்லாம் என்னை பாதித்த வார்த்தைகள். ஆண்டவரோட எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்க இந்த வார்த்தைக்கு கூட அப்படின்னு சொல்லலாம். அது ஏன்னு தெரியாது. இந்த அக்கினி ஜுவாலை, அக்கினி அபிஷேகம், இந்த பரிசுத்தாவியானவர், இந்த வார்த்தைகள் என்ன ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நாம் அப்பேற்பட்ட பரிசுத்தாவியான அபிஷேகமோ பரிசுத்தாவியானவருக்குள்ள நம்ம இருக்கிறது அப்படின்றது அது மாபெரும் கிருபை. ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவர் பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை கொடுக்குறாரு. நான் இப்போ 2 காரியங்களை பார்க்க போகிறோம். 2 வகையான பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், புதிய ஏற்பாட்டில் எப்படி நம்ம மத்தியில் ஆண்டவர் செயல்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமுக்கு எத்தனையோ முறை அவர் சில சமயத்தில் தரிசனங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்காரு. நேரடியாக கூட ஆண்டவர் வெளிப்பட்டிருக்காரு. ஆண்டவரோட அந்த மம்ரே சமவெளியில் அவங்க இருக்கும் போதும், சோதோம் கொமோரா அழிக்க போகும்போதும் 2 தேவதூதர்களோட ஆண்டவர் வர்றாரு. ஆபிரகாம் அந்த மம்ரே சமவெளியில் கூடாரம் போட்டு வசிச்சுட்டு இருக்காரு. அப்போது ஆண்டவர் நேருக்கு நேராக ஃபிசிக்கலாக அவரோட வர்றாரு, அவரோட பேசுகிறாரு, தனக்கான காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு, அங்கே சாப்பிட்றாரு. இது யாருக்குமே இது வரைக்கும் அப்படி நடக்காத ஒரு காரியம். ஆபிரகாம் ஒரு பெரிய ஆண்டவரோட தேவனுடைய மனிதன் அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சாட்சியெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போது இன்னொரு முறை என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய முறை ஆபிரகாமோட ஆண்டவர் பேசியிருக்கா, உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன், அங்கேருந்து கொண்டு வந்ததே அப்படி சொல்லி தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் உனக்கு ஈசாக்கை கொடுப்பேன், மறுபடியும் நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வருவீங்க, மறுபடியும் நீங்கள் அடிமைகளாக 400 வருஷம் எகிப்தில் இருப்பீங்க. இது எல்லாமே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசிட்டே இருந்த காரியங்கள். அப்போது இன்னொரு அவருடைய உடன்படிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போது ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அவர் அந்த ப்ராமிஸை அவருக்கு இது பண்ண முடியாது. அதற்கும் மேலாக அதெல்லாம் அழிந்து போகிற ப்ராமிசஸ், ஒரு அழியாத ப்ராமிஸ் ஆண்டவர் ஆபிரகாமோட பண்ணணும் அப்படின்னும் போதும் அந்த சம்பவம் அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஆபிரகாமோட அவருக்குள்ள அந்த காவினண்ட்டை, அந்த ப்ராமிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த காவினண்ட்டை ஆண்டவர் ஆபிரகாமோட உறுதிப்படுத்தின சம்பவம் தான் இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறாரு. அழைச்சி என்ன பண்ணுறாரு, உனக்கு உன்னை தேசத்தில் உன்னை எல்லாரும் விட்டு நான் பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ இந்த இடத்துல நீ பரதேசியாக தானே அலைஞ்சிட்டு இருக்க.
ஆனால் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க 400 வருஷம் போய் எகிப்தில் இருப்பாங்க. அவங்கள நான் மறுபடியும் கொண்டு வந்து இந்த தேசம் முழுவதும், இந்த கானான் தேசம், நீ கால் மிதிக்கிற தேசம் முழுவதும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாரு. அப்படி இருக்கும்போதும் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அதற்கு அவர் 3 வயது கிடாரையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் இடத்துல கொண்டு வா என்றார். அப்போ இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அதையெல்லாம் துண்டு பண்ணி பலிபீடத்துல வைக்கிறாரு. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சொல்ல முடியாத பயம், ஒரு காரிருள், ஒரு திகில் வருது. ஏன்னா வெயிட் பண்றாரு, ஆண்டவர் வந்து தாமதிக்கிறார். அந்த எதுவுமே நடக்கல. அந்த பலியிடுதல் வந்து ஆண்டவருக்கு என்ன சொல்ல போறாரு, எடுத்துட்டு வா, அதை கட் பண்ணி வெய்யின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன செய்யணுன்றதை ஆபிரகாமுக்கு சொல்லலை. அதனால வெயிட் பண்றாரு. ஈவினிங் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி காரிருள், ஒரு மாதிரி பயமும் திகிலும் வந்துருச்சு. ஆண்டவருக்கு இந்த பதில் வரலே அப்படின்னு ஆபிரகாம் காத்திருக்க ஆரம்பிச்சார். அப்போதான் திடீர்னு சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அது துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி ஏப்திய நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. கேனியரும் கெனாசியரும் கத்மோயரும் ஏத்தியரும் பெஷியரும் ரெப்பாயிமியரும் இந்த மாதிரி நிறையா இந்த கானானியர், எமோரியர், கிர்காசியர், எபூசியர் இவங்கள்லாம் இருக்கிற தேசத்தை நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்நியர்கள் வாழ்கின்ற ஒரு இடத்துல வந்து தன்னுடைய இன மக்களை தன்னுடைய பிள்ளைகளை அந்த தேசத்தை கொண்டு வருவார் அப்படின்னா ஆபிரகாம் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, ஒருத்தர் ஏதாவது உடன்படிக்கை பண்ணிக்கும் போதும், நான் உனக்கு இது செய்கிறேன், நீ எனக்கு இது செய் அப்படின்னும் போதும் ஒரு மிருகத்தை 2ஆ வெட்டி அதை தாண்டி போவாங்களாம், அதை கடந்து போவாங்களாம். அப்படி கடந்து போனா அவங்களோட செய்த உடன்படிக்கை அது கன்ஃபார்ம், அது யாராலுமே மாற்ற முடியாது. அந்த காரியத்தை தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட செய்தார். எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு உடன்படிக்கை. அக்கினி ஜுவாலையில ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த துண்டங்களை நடுவே கடந்து போனார். அது பார்க்கவே எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் ஒரு மனுஷன் இடத்துல உடன்படிக்கை பண்ண இறங்கி வந்து அந்த எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் வந்து ப்ராமிஸை ஆபிரகாமோடு உறுதிப்படுத்தியிருக்காரு. இதுதான் அக்கினி ஜுவாலையின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வந்து ஆபிரகாம் வந்து இன்ன வரைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றிட்டு வர்றார். இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை இன்ன வரைக்கும் தேவன் அதை உறுதிப்படுத்தியிருக்கார். எத்தனையோ காலங்கள், எத்தனையோ இஸ்ரவேல் ஜனம் அந்த இடத்துல இல்லாம நிர்மூலமாக்கப்பட்டாங்க. கிபி 70வது வருஷத்துல அப்படி ஒரு இனமே இல்லை, அழிக்கப்பட்டுச்சு. ரோமர்கள் வந்து கொடூரமா இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சாங்க. ஆனாலும் 2000 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கு ஒரு தேசம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தான் ஆபிரகாமின் சந்ததி, இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் தேசம் அப்படின்றத, எங்களோட ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின அந்த தேசம் எங்களுக்கு சொந்தமானது என்ற ஒரு தேசமாய் உருவாக்கி இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் அந்த அக்கினியின் ஜுவாலையில் தேவன் செய்த ஒரு பெரிய உடன்படிக்கை. அடுத்தது வந்து மோசேயோட உடன்படிக்கை பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னா, யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முட்செடிய நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. முட்செடியில நெருப்புல நின்றார். கர்த்தர் நிற்கிறார். எப்படி? அக்கினியில நிற்கிறார். யாருக்கு? 80 வருடங்களால் எந்த ஒரு விஷயமோ எதை பற்றியுமே தெரியாத மோசேக்கு தேவன் இடைப்படுறார். அப்போ இந்த அக்கினி ஜுவாலையில கர்த்தர் மறுபடியும் ஒரு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக மோசேயோட செய்த அந்த உடன்படிக்கை, கர்த்தர் மோசேயோட பேசின அந்த வார்த்தைகள் இடைப்பட்டது. அன்றைக்கு அந்த 40 வருடம் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் ஆண்டவர் எப்படி அக்கினியில அங்கே இடைப்பட்டார் அப்படின்றது வந்து யாத்ராகம் முழுவதும் படிச்சா ரொம்ப தெளிவா இருக்கும். அக்கினியில தேவன் இடைப்படுகிற தேவன், மனுஷரை நேரடியா பார்க்கறதும்
ட்ரீமில் வர்றது, இதை காட்டிலும் அந்த அக்கினி ஜுவாலை. ஏன்னா இந்த அக்கினி ஜுவாலை அப்படின்றது வந்து அவருடைய தன்மையை வெளிப்படுத்துது. ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவன், அவர் பட்சிக்கிறவரும் அவர் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார். இந்த அக்கினியின் ஜுவாலையின் மூலமா தான் கர்த்தர் தன்னை முழுவதுமாக மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊற்றுகிற ஒரு அடையாளமாக கர்த்தர் தன்னை அக்னியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அக்னி ஒரு பரிசுத்தம், அந்த ஹோலினஸ். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கோ மோசேக்கோ யாருக்கு வெளிப்படுத்தும் போதில் அந்த அக்னி மூலமா எப்படிலாம் தன்னை வெளிப்படுத்துறாரோ அந்த இடத்துல பரிசுத்தம் அப்படின்றது நிச்சயமா நம்மளால உணர முடியும். ஏன்னா இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் எப்படி மறுபடியும் யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்போ அந்த இடத்துல சீனாய் மலையில தேவன் வந்து இறங்கினது போது அக்கினியில வந்து இறங்கினார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனையே அந்த அக்கினி ஜுவாலையை வந்து அந்த ஜனங்க கண்டு அப்படியே பயந்தாங்க. அன்று மோசே கிட்ட சொல்றாங்க, மோசே ஆண்டவர் உன்னோட பேசிட்டோம், எங்க கூட எல்லாம் பேச வேண்டாம், எங்களால முடியல, அந்த சத்தமும் அந்த அக்கினியோட அந்த காட்சி எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்க மோசே கிட்ட முறையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடம் பரிசுத்தமான இடம், அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வந்தா கூட அது என்ன பண்ணப்படணும், அது கொல்லப்படணும். பரிசுத்தமான இடம், ஆண்டவருடைய ஒரு பாவம், ஆண்டவருடைய தன்மை, ஆண்டவர் வந்து பரிசுத்தமா இருக்கிற அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்றது வந்து இந்த சீனாய் மலையில ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின அந்த காரியம் வந்து இப்ப நினைச்சா ஒவ்வொரு நிமிஷம் நான் நிறைய தியானிக்கிறேன். யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் அக்கினி ஜுவாலையில தேவன் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடுங்குறாங்க. ஆனா அந்த அக்னிக்குள்ள எப்படி மோசே கடந்து போனார் அப்படின்னு பார்த்தா, மோசே தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டதால், மோசே தெரிந்து கொள்ளப்பட்டதுனால, மோசே தனக்குன்னு கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருமே கிட்ட வர முடியாத அந்த அக்கினியில மோசே கடந்து அந்த மலை மேல ஏறினார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி அக்கினி ஜுவாலையின் மூலமா தன்னை வெளிப்படுத்துகிறோம், அக்கினியை தனக்குள்ள புதிய ஏற்பாட்டுல அது எப்படி ஆண்டவர் இடைப்படுகிறார் என்பதை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களோட மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவரை கடந்து போகிறார். அவருடைய வார்த்தைகள் வந்து இந்த 40 வருடமும் அக்னி ஸ்தம்பம், அவர் இரவில் வந்து அக்னியாகவும் பகலில் வந்து மேகத்திலையும் உங்களோட அவர் கடந்து போனார். அவரோடையே இருந்தார் அவர் 40 வருஷம். அவரை விட்டு விலகாமல் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை காத்த அந்த அந்த அக்னியின் அந்த காரியங்கள் இன்னைக்கும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுறாரு, நம்மளே நடத்துறார். அடுத்தது வந்து இன்னொரு அக்னி எப்படி ஆண்டவர் பட்சித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். இஸ்ரவேல் ஆகாபின் காலத்துல யாசபேலுடைய பாவம் பெரிதா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் பண்ணி அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி கம்ப்ளீட்டா விலகி பாகாலை வழிபடுகிற ஜனங்களா மாறி போனார்கள். அப்போ எலியா வந்து ரொம்ப கோபப்படுறாரு. எலியாவுக்கு தாங்கிக்க முடியல. கர்த்தரை விட்டு விலகி போன அந்த ஜனங்களை குறித்து தேவனை மிகுந்த பாரப்படுறாரு. அப்போ 3 வருஷம் மழையே இல்லை. ஆகாபு வந்து அங்கங்க ஒளியிறாரு. மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு கர்த்தர் வந்து ஆகாபுக்கு தன்னை வெளிப்படுத்த எலியாவை கொண்டு வராரு. எலியா வந்து ஒரு பெரிய சேலஞ்சை வந்து வைக்கிறார். என்ன அப்படின்னா, சரி இருக்கட்டும், நீங்க பாகால் தெய்வமானா பாகாலை கும்பிடுங்க, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய நல்லதா தான் தோணுச்சு எல்லாருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, பாகாலை வழிபடுறது அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா அந்த பாகால் ஒரு செழிப்பின் கடவுள், அதுதான் மழையை கொடுக்கறது, அறுவடையை கொடுக்கறது. அதனால அவங்களுக்கு அந்த பாகால் தான் அவங்களை போஷிக்கிறது, அந்த பாகால் தான் அவங்க இவ்வளோ நாள் நடத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன், சரி பார்க்கலாம், பாகால் வந்து தெய்வமானா நம்ம பாகாலை வணங்கலாம், இல்லை கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சேலஞ்சுக்கு உடைப்பட்டாங்க. மதிய வரைக்கும் பாகாலை கூப்பிடுறாங்க, ஒன்றுமே நடக்கலை. எலியா நல்லா கிண்டல் பண்ணுறாரு, தமாஷ் பண்ணுறாரு, எதுவுமே பண்ணலை. கீரிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, கத்துறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அந்த பாகால் ஒன்றும் இல்லை அப்படின்றது எல்லா ஜனங்களும் அறிய ஆரம்பித்தாங்க. அடுத்தது தேவன் வெளிப்படணுமே, அப்போது தேவன் உண்மையான தேவனா இருக்கணுமே இந்த ஜனங்கள். அதனால ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. மத்தியானம் அவருக்கு பலியிடுற நேரம் வந்துச்சு. அப்போ அந்த எப்படி பலியிடணும் அப்படின்றது, ஒரு காளையெல்லாம் வெட்டி
தண்ணீர் எல்லாம் பாய்ச்சி அந்த பலியிடுதற்கான அத்தனை ப்ராசஸும் அழகாக நேர்த்தியாக நடத்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் உண்மை வெளிப்படுத்திக்கணும், நீங்கள் வெளிப்படணும். எலியா ஆண்டவர்கிட்ட ரொம்ப ப்ளீட் பண்ணுறார், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார், ஆண்டவரே நீங்கள் இறங்கி வாங்கணும், நீங்கள் உங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கர்த்தாவே நீர் தேவனாக கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. ஒரு நாளெல்லாம் மன்றாடலை, ஒரே ஒரு மன்றாட்டு தான். அடுத்த நிமிஷமே அப்பொழுது கர்த்தரிடத்தில் இந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டுபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போ ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின அந்த விதம் அக்கினியின் மூலமா தான் ஒருவரே தேவன் என்பதை அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ முறை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி விழுந்து போய் எப்போ இந்த மாதிரி ஆனா எலியா போல எலிசா போல தீர்க்கதரிசிகள் மூலமா கொஞ்சம் திருப்பனாதான் இல்லை அப்படின்னா அவர்கள் எல்லாரும் அந்நிய தேவர்களையும் அந்நிய காரியங்களும் செய்து வந்த ஜனங்களாக தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே கர்த்தர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். இப்போ அக்னினால தேவன் பதிலளிக்கிற தேவன், அக்னினால கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அக்னி அப்படின்றது பரிசுத்தம். அக்னி என்பது அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு விதம். ஆண்டவர் பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அக்கினியில் வெளிப்படுத்துகிற விதம் அப்படின்றது தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய தன்மையை, தேவன் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படின்றத ஜனங்கள் மத்தியில், பரிசுத்தம் உள்ளவர் தான் தெரிந்து கொண்டது ஜனங்கள் மத்தியில் இப்பேற்பட்ட காரியங்கள் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதனால் இன்றைக்கும் தேவன் அக்கினியாய் பட்சிக்கிற தேவனாய் நம் மத்தியில் வாசமாய் இருக்கிறார். அடுத்து புதிய ஏற்பாட்டில் தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் மூலமாக அக்கினி அபிஷேகத்தை நம்மளை எப்படி நடத்துகிறார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதனால் கர்த்தர் இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி அவர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நம்மளை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நிர்ணயம் பண்ணி நம்மளை நடத்துகிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் நாம் கொண்ட பெரிய பாக்கியம். நாம் அவருடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது பெரிய பாக்கியம். அப்பேற்பட்ட தேவனுக்கு என்னுடைய துதியும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறேன். ஆமென்.